இன்றைக்கி சுட சுட சூப்பரான இடியாப்பம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த இடியாப்பம் மாவு நான் வந்து கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இந்த தடவை நான் வந்து அரைக்கலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியாக சேர்க்கறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா உப்பு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வந்து இடியாப்பம் ரொம்ப அந்த உப்பாக இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட முடியாது. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சூடான தண்ணி மறந்துடாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா இடியாப்பம் வந்து சாஃப்டாக பூ போல் வராது. அதனால் நல்லா வந்து இந்த கொதிக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற சூடான தண்ணியை எடுத்து இந்த இடியாப்பம் மாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஊற்றிங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம். இந்த பதத்தில் பிணையிற அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிணையும்ல, ஏன் வந்து கரண்டியால் வந்து பிணையிறோம்னா, ஏன்னா வந்து மாவு ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சுட தண்ணி ஊற்றிட்டீங்களா, நீங்கள் கையால் பிணைய முடிஞ்சுன்னா அப்போனா வந்து உங்கள் தண்ணி சூடு பத்தலை. அந்த ஒரு பதத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா இடியாப்பம் அச்சில் புளிகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. அந்த பதம் இந்த தண்ணி பத்தலைன்னா எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துனீங்கன்னா கடைசியில் அந்த அந்த கூழ் மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நான் அடிக்கடி செஞ்சு பழகினதுனால எனக்கு அந்த தண்ணி அளவு தெரியும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இடியாப்பம் மாவு எடுத்துக்குங்க. அப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அந்த இட்லி தட்டில் நம்ம இன்றைக்கி அந்த இடியாப்பம் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த துணி கூட வச்சுங்க. நீங்கள் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி வந்து இந்த இட்லி துணி கூட நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம இடியாப்பம் அச்சு. இது வந்து இந்த மரக்கட்டை அச்சில் நீங்கள் இடியாப்பம் சொல்கிற போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த அச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாகூர், நாகப்பட்டினத்தில் ரொம்ப ஃபேமஸான இடியாப்ப அச்சுகள் இது. பாருங்கள், மாவு பதம் இதில் ரொம்ப முக்கியம். மாவு கொஞ்சம் பதம் மாறிச்சுன்னா இடியாப்பம் புளிய முடியாது. மெதுவாக புளிஞ்சோம்னா பாருங்கள், அழகாக வருது இடியாப்பம். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு பேர் நாங்கள் இட்லி இடியாப்பம்னுவோம். பாருங்கள், இடியாப்பம் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இடியாப்பத்தை நீங்கள் புளியிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் மாவு பதம் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னும் க்ளோஸாக நான் வந்து புளிஞ்சு காட்டுறேன். அழகாக புளியுத முடியுதா? இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இதை ஏங்க போய் கடையில் போய் பேக்கெட்டில் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. இது நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த இடியாப்பம் செஞ்சிடலாம். எல்லா தட்டிலையும் புளிஞ்ச பிறகு எல்லா தட்டையும் நீங்கள் அடுக்கிட்டு இட்லி குக்கரில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இட்லி தட்டு, அதாவது இந்த இடியாப்ப தட்டை நீங்கள் உள்ளார வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இந்த ஆவி இந்த விசில் வந்துடும். ரொம்ப நேரமாக குக் பண்ணக்கூடாது. இதை ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த விசில் வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். பாருங்க, அழகாக இருக்குது இடியாப்பம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா கை சுடும். இப்போ இதை வந்து நம்ம அந்த தட்டுக்கு மாற்றிக்கிங்க. பாருங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பதம் சரியில்லைன்னா இடியாப்பம் வந்து களி மாதிரி வந்துடும். பாருங்க, அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம்.